சிவதர்சன். நீதி கதை போட்டி. தலைப்பு: ஔவையார் கூறின ஆத்திச்சூடியிலிருந்து அறம் செய் விரும்பு. ஒரு வீட்டுல, அதாவது ஒரு வீட்டுல ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க. ரெண்டு பேரும் பையங்க. பேர் என்னன்னா ரவி, ராம். அம்மா தாப்பன்ட்டு போய் சொல்றாங்க, அதாவது இனிய காலை வழக்கம். போய் அப்புறம் ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டு வர்றாங்க. அம்மா சொல்றாங்க, ரவி, உனக்கு பிடிச்ச தோசை நாளைக்கு பண்றேன், இன்னைக்கு நான் ராமுக்கு பிடிச்ச இட்லியை பண்றேன்ட்டாங்க. அடுத்த ரவி சொன்னா, நீங்க எது பண்ணாலும் நான் நல்லா சாப்பிடுவேமான்னு. அடுத்து அம்மா சொன்னாங்க, அதாவது இன்னைக்கு விநாயகர் கோயில்ல அபிஷேகம், நீ இந்த பாலை கொடுத்துட்டு ஸ்கூல் போ, அப்படின்னாலே நல்லா படிப்போம்பாங்க. ஓகேம்மா, நாங்கள் போய் கொடுத்துட்டு போகிறோம் சொல்லிட்டு கிளம்புனாங்க. ரோடை கிராஸ் பண்ணும்போது ஒரு கண்ணு தெரியாத அவளை சொன்னார். ராமு ரவி நினச்சாங்க, இவருக்கு நம்ம கண்ணு தெரியாத அவருக்கு நம்ம கிராஸ் பண்ணி விட்டுருவோன்னு சொன்னேன். அவரை கிராஸ் பண்ணி விட்டுட்டு அவர் சொன்னார் நன்றி சொன்னோன்னே அவர் அடுத்து போய் அந்த விநாயகர் கோயில்கிட்ட ஒரு விநாயகர் கோயில்கிட்ட பால் கொடுக்கலான்னு போகிறாங்க. ஆனால் நடுவில் ஒரு ரெண்டு நாளாக பால் குடிக்காத குழந்தை இருந்துச்சு. அதோட தாய் மடியில் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. போகும்போது ராமு ரவி நினச்சாங்க, பிள்ளைக்கு பால் அவங்க சொல்கிறாங்க, பிள்ளைக்கு பால் குடிச்சு ரொம்ப 2 நாள் ஆச்சுமா, நீங்கள் ஏதாச்சும் கொடுங்கம்மான்னு சொல்லி ரவி ராமும் ஓகேன்னு சொல்லி கொடுத்தாங்க அந்த பாலை. போனோடனே விநாயகர் கோயிலில் சாமி மட்டும் கும்பிட்டு ஸ்கூல் போய் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு நடுவில் என்ன நடந்துச்சுன்னா, ஐயர் கால் பண்ணுறாங்க, இன்னைக்கு இந்த மாதம் பாலே வரலையேம்மா. நீங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க, ஐயர் இந்த மாதம் பாலே வரல ஏன்னு கேட்டார். அப்புறம் அம்மா சொன்னாங்க, அம்மா கட் பண்ணிட்டு அப்பாட்ட சொல்கிறாங்க, இன்னைக்கு எதுக்கு நம்ம பிள்ளைங்க கொடுக்காம போயிட்டாங்க, நம்ம கொடுத்துட்டு போனோம், ஓகே என்னமோ ஆச்சு. அப்புறம் அப்பா சொல்கிறாங்க, 5 நிமிஷம் இது அவங்க வந்துடுவாங்க, நம்ம கேட்போன்னாங்க. அடுத்து வந்தோடனே அம்மா சொல்கிறாங்க கோமா, இன்னைக்கு எதுக்கு பால் போல ஐயர் கால் பண்ணாங்க. அப்புறம் சொன்னாங்க, அதாவது அம்மா, இன்னைக்கு நாங்கள் ரோடு கிராஸ் பண்ண இன்னைக்கு நாங்கள் 2 பேருக்கு உதவி பண்ணோமா. ஃபஸ்ட்டு இது, அதாவது நம்ம ஒரு கண்ணு தெரியாத அவருக்கு நாங்கள் உதவி பண்ண ரோடை கிராஸ் பண்ணேன். அப்புறம் 2 நாளாக பால் குடிக்காத குழந்தைக்கு நாங்கள் பாலை கொடுத்தோமா. அம்மா, இதில் எதுவும் தப்பு இருக்கா? இல்லை, நான் தெரியாமதே கோவப்பட்டுட்டேன். வேணுங்கிறப்ப சில பேருக்கு உதவி பண்ணுறது நல்லது தான். இதுதான் ஔவையார் சொன்னது, அறம் செய் விரும்பு. நன்றி.